ஒரு ஊரில் ஒரு ராஜா ராணி இருப்பாங்களாம். அவங்களுக்கு வந்து குழந்தைய வந்து இயல்பாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கண்டுக்காமல் விட்டுருவாங்களாம். ஒரு ஒரு பையன் ஒன்று ஒரு பொண்ணு ஒன்று இருக்குமா. இப்போ பையன் பாருங்க எங்கே போனாலும் எது போனாலுமே அப்படியே வந்து எடுத்துகிட்டு போகிறத அப்படியே மறந்துட்டு வந்துடுவானாம். திருப்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவன் ஞாபகம் வருமா, மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி அந்த ராஜா வந்து சரி அவனை விவரமாக ஆக்கணும் அப்படின்றதுக்காக ராஜா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாளை வந்து கொடுத்து அமைச்சிருப்பாங்களாம். உடனே அந்த ராஜா வந்து சொல்லி தான் அனுப்புவாங்களாம், இந்த வாள் பத்திரமா நீ கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த அரண்மனையில் வந்து உன்னை வந்து உயர் பதவியில் வைப்போம், அப்படி இல்லைன்னா நீ நார்மலான பதவியில் தான் இருக்கணும் அப்படி சொல்லி அனுப்புவாங்களாம். சரி சொல்லிட்டு அந்த பையன் வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த வாளை எடுத்து வச்சுக்கிட்டே போவானா, நான் வாள் எடுத்துகிட்டு வரணும், வாள் எடுத்துகிட்டு வரணும், வாள் எடுத்துகிட்டு வரணும், வாள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டு திருப்பி அங்கே வச்சு இடத்துல இப்படி உட்காந்துட்டே இருப்பானா. டக்குன்னு வரும்போது அதே மாதிரியே வாழை மறந்து வச்சுட்டு வந்துடுவானா. திருப்பி அதுக்கப்புறம் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லி அப்பயும் மன்னிச்சிடுவானா அந்த ராஜாவும் ராணியும். உடனே அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு இருக்குமா, அது எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்குமா. அதை எழுப்பவே முடியாது. ஏதாவது சொன்னாலும் இப்படி உட்காந்துட்டே தூங்கிட்டே இருக்குமா. இங்கே வாங்க அப்படின்னு சொன்னால் நடந்து வரும்போது 2 நிமிஷம் தூங்கிட்டாவே நடந்து வருமா. அது மாதிரி ஒரு பொண்ணு இருக்குமா. அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, சரி சொல்லிட்டு பையன் தான் அப்படி இருக்கிறான், நீ என்னால் இந்த தேரை ஓட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்களாம். தேரெலாம் நல்லா ஓட்டுமா அந்த பொண்ணு. அப்படி தேரில் அப்படியே அந்த பொண்ணு வந்து ஓட்டே போயிட்டுருக்கும்போது அப்படியே தூங்கி தேர் உள்ளே